பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்னொரு டெஃபினிஷன் வந்து சொல்லியிருந்தோம். அதாவது du is equal to minus dwc அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். லாஸ்ட் கிளாஸ்ல அதுக்கு முன்னாடி சொன்னது ஒர்க் டன் பை கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். அப்போ du is equal to மைனஸ் fc, அதாவது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வெக்டார் டாட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் dr வெக்டார். ஸோ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் fc is equal to மைனஸ் du by dr அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி மைனஸ் dou by dou r அப்படின்னு சொல்லலாம். dou r அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு u versus x கிராஃப் வந்து பார்க்க போறோம். u versus x கிராஃப், அதாவது u versus x கிராஃப். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் இது வந்து டோ யூ பை டோ ஆர்ன்னு சொல்லலாம். இந்த ஆறுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அது எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஆர்ன்னு சொல்லிக்கலாம், எஸ்ன்னு சொல்லிக்கலாம், அது வேணா சொல்லிக்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்லோப் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ஃபார் யுவர் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்களுடைய ஸ்லோப் வந்து இந்த மாதிரி. At any point உங்க ஸ்லோப் வந்து பாசிட்டிவா தான் இருக்கும் for this. இதே இது உங்களுடைய எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஐ மீன் இங்க இந்த சைட்ல கூட வரையும் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்ப்ரிங்குக்கு அது மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஃபார் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி உங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். Potential energy u versus displacement graph will be like this. இப்போ இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். சே பாயிண்ட் ஏ, இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் வரைஞ்சீங்கன்னா அந்த ஸ்லோப் வந்து இப்படி இருக்கும். பாயிண்ட் ஏல ஸ்லோப் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இந்த இடத்துல நான் பின்னு வச்சுக்கிறேன், இந்த இடத்துல ஒரு ஸ்லோப் சி, இது சின்னு வச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட் வந்து நான் பின்னு கூட வச்சுக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பாயிண்ட் பி, திஸ் இஸ் பாயிண்ட் சி, திஸ் இஸ் பாயிண்ட் ஏ. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த ஸ்லோப் வந்து என்ன கேட்டீங்கன்னா du by dx தான் உங்களுடைய ஸ்லோப். du by dx வந்து நம்மளுக்கு நெகட்டிவா இருக்கு. ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஸ்லோப். இது நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். அதே இது பாயிண்ட் சில வந்து பாத்தீங்கன்னா உங்க du by dx வந்து பாசிட்டிவ். இது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்க ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் பி அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படிங்கிறது. ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஸோ ஜஸ்ட் உங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி வெர்சஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுக்கான கிராஃப் தான் நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். சரியா? அதாவது mgh அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட் கூட கூட அவங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி கூடிட்டே இருக்கும் ப்ரொபோஷனலா. அப்ப இந்த கிராஃப் வந்து இப்படி வரும். இது வந்து ஃபார் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி GPE is equal to mgh. இந்த GPE is nothing but your potential energy U which is proportional to height h. இந்த ஹைட் ஹச்சுக்கு பதிலாக தான் நான் இங்கே எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறேன். ஸோ இது கூட கூட உங்களுக்கு ப்ரொபோஷனலா அப்படி போயிட்டே இருக்கு. ஸோ அட் எனி பாயிண்ட் உங்க ஸ்லோப் வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை பொறுத்த மட்டும் பாசிட்டிவ். வேற எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, திஸ் இஸ் இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், அங்க உங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to half kx². அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ்டு கிராஃப் வந்து வருது. ஓகே,
ஸோ இதுல வந்து நீங்க ஒரு 3 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சி எடுத்தீங்கன்னா, பாயிண்ட் பி வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன். பாயிண்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ். எப்படி கேட்டீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு சொல்றோம். du/dx இது நெகட்டிவா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவா வரும். இது நெகட்டிவா இருக்கிறதுனால. அதே இது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது பாசிட்டிவா இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். ஸோ இப்போ ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈக்லிபிரியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராஃப் வச்சே சொல்லிடலாம். டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு So this is graph between your potential energy U and X அப்படின்னு. ஸோ உங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த மாதிரி இருக்குன்னு சும்மா உங்க கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கு. இதுல சும்மா நான் ஒரு 2 பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி அண்ட் அனதர் பாயிண்ட் சி. இது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு அப்படின்னு. இந்த ஈக்லிபிரியம் பொசிஷன்ல வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அங்க வந்து ஸ்லோப் வந்து 0வா இருக்கும். அவ்வளவுதான். ஈக்லிபிரியம் பொசிஷன்ல ஸ்லோப் வந்து 0வா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இங்க ஈக்லிபிரியம் பொசிஷன்ல ஸ்லோப் வந்து 0வா காமிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்க நம்மளுக்கு மொத்தம் 3 இடத்துல வந்து ஈக்லிபிரியம் பொசிஷன் வந்து வந்துருக்கு. சே பாயிண்ட் ஏ ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷன் அண்ட் பாயிண்ட் ஏ ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷன், பாயிண்ட் பி ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷன் அண்ட் பாயிண்ட் சி வந்து ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷன். இதுல பாயிண்ட் ஏ இந்த 3க்கும் என்ன வித்தியாசம்? 3மே ஈக்லிபிரியம் பொசிஷன் தான். இது 3க்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரி பாயிண்ட் ஏக்கு லெஃப்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸ்லோப் நெகட்டிவா இருந்தா நம்மளுக்கு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே இது பாயிண்ட் பில இந்த பாயிண்ட் ஏக்கு ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து பாசிட்டிவா இருக்கும். ஸோ அப்ப இங்க உங்க ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவா இருக்கும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபோர்ஸ் du/dx is greater than 0, பாசிட்டிவ். du/dx is less than 0, இங்க வந்து ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொசிஷன்ல இருந்து நீங்க உங்க பார்ட்டிகல் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணீங்கன்னா திரும்ப இதே இடத்துக்கே வந்துடும். அதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதுக்கு பேரு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். நீங்க நெட்டெல்லாம் இந்த கிராஃப் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறாம இந்த மாதிரி சும்மா ஒரு பால் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் எடுத்து நீங்க இந்த இடத்துல வச்சீங்கன்னா திரும்ப இப்படி ஆசிலேட் ஆகிட்டு இதே இடத்துக்கு வந்துடும். இந்த பால் எடுத்து இங்கே வச்சீங்கனாலும் திரும்ப ஆசிலேட் ஆகி இதே இடத்துக்கு வந்துடும். ஸோ அது ஒரு ஈக்லிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. அங்க இருந்து நீங்க வந்து நகட்டி கொண்டு போயிட்டீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, வேற இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்லிபிரியம் வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஒன்ஸ் இந்த பொசிஷன்ல இருந்து நீங்க டிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இதே நீங்க ஒரு மலை மேல வந்து ஒரு பால் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதை வந்து இப்ப இது ஈக்லிபிரியம்ல இருக்கு, பேலன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நீங்க வந்து லைட்டா இந்த சைடோ டிஸ்பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து திரும்ப இதே பொசிஷனுக்கு வந்து வராது. ஸோ இதுக்கு பேர் வந்து அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் ஈக்லிபிரியம். நீங்க என்னதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அது ஒண்ணுமே செய்யாது, வேற டிஸ்டர்பாவே அதே இடத்துல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். இந்த டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம்ல வந்து பாயிண்ட் பிக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட் பிக்கு லெஃப்ட் சைட்ல வந்து உங்க ஸ்லோப் வந்து பாசிட்டிவ். ஸோ உங்க ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ். ரைட் சைட்ல உங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ரைட் சைட்ல உங்க ஸ்லோப் வந்து நெகட்டிவ், உங்க ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு வந்து நீங்க சொல்லணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் டைரக்ட் டேட்டாஸ்.
இப்போ இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், நியூட்ரல் ஈக்குலிபிரியம். டேபிள்ல வந்து if particle is displaced, if a particle is displaced, it has tendency to come back to equilibrium position, to come back to equilibrium position. அதே இங்க வந்து இது வந்து does not come back, does not come back to equilibrium position. இங்க வந்து if particle is displaced, it has neither tendency to come back to or move away from equilibrium position. ரெண்டுமே இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம யூ வர்சஸ் எக்ஸ் கிராஃப்ல வந்து எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஓகே, இது வந்து யூ வர்சஸ் எக்ஸ் கிராஃப். இப்போ நம்ம பார்த்தோம் யூ வர்சஸ் எக்ஸ் கிராஃப்ல வந்து மினிமா, அதாவது represented by local minima in u versus x graph அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? represented by local minima on u versus x graph. அதாவது இது u versus x graphனா இந்த லோக்கல் மினிமா, இது வந்து லோக்கல் மினிமா அப்படின்னு சொல்லுவோம். அதே இது இங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமா, represented by local maxima on u versus x graph. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இது u, இது x, local maxima அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே இங்க வந்து represented by straight horizontal line on u versus x graph. Represented by straight horizontal line on u versus x graph. ஓகே, ஸோ இதுக்கு என்னென்னலாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே மாதிரி இதுல இன்னொன்று அந்த ஸ்லோப் வந்து இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா, மூணாவது பாயிண்ட் டி ஸ்கொயர் யூ பை டி எக்ஸ் ஸ்கொயர் இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா அது வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்கும். டி ஸ்கொயர் யூ பை டி எக்ஸ் ஸ்கொயர் வந்து இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா லெஸ் தேன் 0 இருக்கும். டி ஸ்கொயர் யூ பை டி எக்ஸ் ஸ்கொயர், அதாவது டி யூ பை டி எக்ஸ் இன்னொரு டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஈக்குவல் டு 0 இருக்கும். இந்த ஃபோர்த் ஒன், இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரிங் நேச்சுரல் லென்த் ஆஃப் த ஸ்ப்ரிங், அதை நீங்க ஒன்ஸ் டிஸ்பிளேஸ் பண்ணீங்கன்னா திரும்ப எங்க வரும்? ஆடிட்டு திரும்ப நேச்சுரல் அதுக்கு தான் வரும் ஸ்ப்ரிங். ஸ்ப்ரிங்கை நீங்க இப்படி இருக்கிறது வந்து இப்படி இழுத்துட்டு விட்டுட்டீங்கன்னா திரும்ப அது அதே பொசிஷனுக்கு வந்து வந்துடும். ஓகே, இது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் அட் ஹில் டாப்ல வந்து நீங்க ஒரு பார்ட்டிகல் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது நகர்ந்து போயிடுச்சுன்னா திரும்ப அதே இடத்துக்கு வரவே வராது. ஸோ அதுக்கு ஒரு அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இது வந்து பார்ட்டிகல் அண்ட் ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். ஹாரிசான்டல் சர்ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து உங்க ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொன்னா ஜென்ரலா சொன்னோம்னா ஃபோர்ஸ் வந்து எல்லா ஃபோர்ஸும் வந்து பேலன்ஸ் ஆயிருக்கும். அதுதான் ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணி விட்டீங்கன்னா திரும்ப ஈக்குலிபிரியம்க்கே வந்துச்சுன்னா அது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம், வரவே இல்லைன்னா அது அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஓகே, இது நியூட்ரல் ஈக்குலிபிரியம் வந்து எதுவுமே இல்லை. அது வந்து ஈக்குலிபிரியம்ல இருக்கும் இல்லாம அது ஒரு டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி அது வந்து அப்படியே தான் இருக்க போகுது. அது வந்து நியூட்ரல் ஈக்குலிபிரியம். அடுத்து பவர்.
ஸோ எனர்ஜி முடிஞ்சு அடுத்து பார்க்கறது வந்து பவர். பவர் அப்படின்னு சொல்லிட்டாலே ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் இஸ் நோன் அஸ் பவர். ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க் அப்படின்னு சொன்னாலே ரேட்டுன்னு வந்துட்டாலே அங்க நம்ம வந்து டைம் பத்தி பேசுறோம்னு அர்த்தம். டைம் பத்தி பேசுறோம். ஓகே. ஸோ பவரை வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒர்க் டன் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ மெக்கானிக்கல் பவர் இஸ் ஈக்குவல் டு mechanical power is equal to work done by time taken. Time taken to do work. So power P is equal to del W by del T. Del W by del T. Then dW by dt. So power P is equal to dW by dt. The dW அப்படிங்கிறது வந்து work done. So dW அப்படிங்கிறது வந்து work done. This dW is nothing but F vector dot dr vector. Force into displacement work done. Okay. அப்போ dW by dt is equal to ரெண்டையுமே டிவைட் பண்றேன். இதையும் dt ஆல் டிவைட் பண்றேன். dW by dt is equal to F vector dr by dt அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டையுமே நம்ம dt ஆல் டிவைட் பண்றோம். dr by dt அப்படின்னு சொல்லுவோம். This dr by dt is nothing but a change in position with respect to time, which is known as velocity. என்ன velocity? Instantaneous velocity. அப்போ இந்த dw by dt அப்படிங்கிறது வந்து பவர். ஸோ உங்க பவர் P is equal to force vector dot velocity vector. Force vector dot velocity vector. இந்த வெலாசிட்டி வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டியா இருக்கிறதுனால உங்க பவர் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கான டைமென்ஷன்ஸ் ஸ்லைட் கொஞ்சம் காமிங்க சார். பவர் ஸ்டார்ட் 1 minute. இதுவாப்பா கொஞ்சம் முன்னாடி ஈக்லிபிரியமா பவர் ஸ்டார்டிங். பவர் ஸ்டார்டிங். ஓகே. ஸோ அப்படியே இதுக்கு வந்து டைமென்ஷன் எழுதுங்க. டைமென்ஷன் P is equal to F dot V, which is equal to M L T power minus 2 L T power minus 2. So power P is equal to M L square T power minus 3. ஸோ யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் அப்படின்னு சொல்லுவோம். பவருக்கு யூனிட் வந்து வாட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி ஜூல் பெர் செகண்ட் அப்படிங்கறது வந்து SI யூனிட். பவர் -4 தான் சார். -4 T பவர் -4 தான் சார். இல்ல சார், வெலாசிட்டியோட -1 வரணும் சார். 1 வரும் சார். சார் LT பவர் -1. எஸ் வெலாசிட்டி வந்து 1 வரும். மீட்டர் பெர் செகண்ட். ஸோ 3 வரும். கரெக்ட். சாரி, T வந்து வெலாசிட்டி -1 தான் வரும். 3 கரெக்ட். அடுத்து
எஸ். யூனிட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதனோட யூனிட் வந்து வாட் அல்லது ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே இது சிஜிஎஸ்ல சொல்றதுன்னா நம்ம ஜூலுக்கு பதிலா எர்க் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இஆர்ஜி பெர் செகண்ட் சிஜிஎஸ் யூனிட்ல. இது தவிர்த்து நம்ம பிராக்டிக்கல் யூனிட்ஸ் இதுல என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராக்டிக்கல் யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா கிலோ வாட் அப்படின்னு சொல்லுவோம். கிலோவாட் விச் இஸ் கேடபிள்யூ, மெகாவாட் அப்படியே இது மாதிரி போயிட்டே இருக்கும். கிலோவாட், மெகாவாட், ஜிகாவாட், டிகாவாட் அப்படின்னு சொல்லி போகும். ஸோ இது ரெண்டும் நம்ம காமனா யூஸ் பண்றது. இது தவிர்த்து ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ஸ் பவர் ஹெச்பி. இதெல்லாம் வந்து பிராக்டிக்கல் யூனிட்ஸ். இதுல வந்து 1 யூனிட், அதாவது 1 வாட் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா, 1 வாட் அப்படிங்கிறது வந்து 1 ஜூல் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் 10⁻7 எர்த் பெர் செகண்ட், ERG பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது 1 வாட். அதுக்கடுத்து 1 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 746 வாட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் 1 மெகா வாட் அப்படிங்கிறது வந்து 10⁻6 வாட்ஸ்னு அர்த்தம். அதே மாதிரி 1 கிலோ வாட் அப்படிங்கிறது வந்து 10⁻3 வாட்ஸ். 1 கிலோவாட் 10⁻3 வாட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, 10⁻3 வாட். இப்போ ஒர்க் டன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சாரி, ஒர்க் டன் பவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஒர்க் டன் பை டைம் அப்படின்னு சொல்றோம்ல, அதனால இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைம். இப்போ 2 பாடிஸ் இருக்கு, அது ரெண்டுமே சேம் ஒர்க் டன் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஒர்க் டன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபார் 2 பாடிஸ் ஆஃப் சேம் ஒர்க் டன், பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், எது வந்து லெஸ்ஸர் டைம் கன்சியூம் பண்ணுதோ அது ஹேஸ் மோர் பவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ த பாடி விச் பெர்ஃபார்ம்ஸ் the given work in lesser time possess more power and vice versa. ஸோ எது வந்து அதிகமா டைம் எடுக்குதோ அது வந்து கம்மியான பவர் எடுக்குதுன்னு அர்த்தம். எது வந்து கம்மியான டைம் எடுக்குதோ அது வந்து அதிகமான பவர் எடுக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, நார்மலா ஒரு ஸ்ட்ராங் மேன் ஒரு வீக் மேன் இருக்கிறாரு. ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் தூக்க சொன்னோம்னா ஸ்ட்ராங் மேன் டக்குன்னு தூக்கிடுவாரு. ஸோ அவர் லெஸர் டைம் கன்சியூம் பண்றாரு, பவர் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதே இது வீக்கர் மேன் வந்து அது தூக்குறதுக்கு சிரமப்படுவாரு, அப்ப அவர் அதிகமான டைம் எடுப்பாரு, அவரோட பவர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு கார் இருக்கு. இந்த கார் வந்து இனிஷியல் வெலாசிட்டி அட் டைம் t is equal to இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0, ரெஸ்ட்ல இருந்து கிளம்புது. இந்த கார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பவர் வந்து டெலிவரி பண்ணுது. P வந்து கான்ஸ்டன்ட், அதாவது இன்ஜின் டெலிவரிங் கான்ஸ்டன்ட் பவர். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, here power P is equal to force into velocity அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபோர்ஸுக்கு பதிலாக மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் அதுக்கு பதிலாக நான் வந்து மாஸ் இன்டூ டிவி பை டிடி இன்டூ வெலாசிட்டி அப்படின்னு. ஸோ திஸ் இஸ் பவர் பி. இதை ரீஅரேஞ்ச் பண்றேன். ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வருதுன்னா வி டிவி, இந்த வி டிவி இதை தனியாக வச்சுக்கிட்டு இந்த டிடி எல்லாம் செட் கொண்டு போறேன். வி டிவி இஸ் ஈக்குவல் டு பி பை எம் டிடி அப்படின்னு சொல்லி ரீஅரேஞ்ச் பண்றேன். ரீஅரேஞ்ச் பண்ணி இதை இன்டகிரேட் பண்ணேன். ஆன் இன்டகிரேட்டிங் integral v dv is equal to p by m integral
dt. இது 0ல இருந்து t வரைக்கும், இது 0ல இருந்து u is equal to 0ல இருந்து b வரைக்கும் அப்படின்னு u is equal to 0ல இருந்து b வரைக்கும். So v square by 2 0 to v t by m t 0 to t அப்படின்னு. ஸோ இதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா ஃபர்தர் என்ன வரப்போகுது, v ஸ்கொயர் பை 2 இஸ் ஈக்குவல் டு p பை m இன்டூ t அப்படின்னு சொல்லி வரும். இதெல்லாம் லிமிட்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இது மேக்ஸ் தெரிஞ்சவங்க பாருங்க, இல்லாட்டி இது நம்ம ஜென்ரலா ஃபைனல் ரிசல்ட் மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ v இஸ் ஈக்குவல் டு 2p by m இன்டூ t ஹோல் பவர் 1/2. v இஸ் ஈக்குவல் டு 2p by m to the power 1/2 and t to the power 1/2. Okay. Or body delivering a constant power starting from rest and delivering a constant power அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா, அங்க உங்களுடைய வெலாசிட்டி இது கான்ஸ்டன்ட், பவர் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். மற்றபடி இது எல்லாமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற பொழுது உங்க வெலாசிட்டி will be proportional to t to the power 1/2. இது ஒரு ரிலேஷன்ஷிப். இது வந்து velocity time relation for constant delivering power. Okay, for constant delivery of the power. Okay, so இது வந்து velocity time relation for constant power delivery அப்படின்னு சொல்றோம். இதை வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா டிஸ்டன்ஸ் டைம் ரிலேஷன் வந்து பார்க்கணும். வெலாசிட்டி டைம் ரிலேஷன் பார்த்தது மாதிரி டிஸ்டன்ஸ் டைம் ரிலேஷன். நம்ம வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2p by m இன்டூ t to the power 1/2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டுக்குமே ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு வெலாசிட்டியை வச்சு என்ன தெரியும் அப்படின்னா, இங்க உள்ள சார் அந்த ஸ்லைடு காட்டுங்க சார். இன்னும் கொஞ்சம் மேலே காட்டுங்க சார். ஓகே. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி டைம் ரிலேஷன் அப்படிங்கிற போது v இஸ் ஈக்குவல் டு ரூட் 2pm by t t to the power 1/2 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுல 1/2 அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எனக்கு வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு dx by dt அப்படின்னு எனக்கு தெரியும். கொஸ்டின் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி அப்படி. ஸோ இந்த dx by அப்ப இதை எப்படி எழுதலாம், dx by dt is equal to root of 2p by m into t to the power 1/2 அப்படின்னு into t to the power 1/2. ஸோ இதை நான் வந்து திரும்ப இன்டகிரேட் பண்ண போறேன். எப்படி இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்னா, this integral dx, இந்த dt வந்து அந்த சைடு கொண்டு போயிடுறேன். root 2p by mங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், இன்டகிரல் t to the power 1/2 into dt. இந்த dt வந்து மேல வந்துச்சுன்னா இது இந்த சைடு இப்படி வரும். இந்த சைடு இப்படி வரும். இதுக்கு அடுத்து இதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x to the limit 0 to x root 2p by m. இதை நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா t to the power 1/2 plus 1 divided by 1/2 plus 1 அப்படின்னு சொல்லி வரும். 0 to t நீங்க போட்டீங்க. சரி, இந்த t எல்லாம் அடுத்து நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கனால இதே தான் இருக்கும். x is equal to root of 2p by m. ஸோ இதை நீங்க இது பண்ணீங்கன்னா என்ன வரும், 2/3 அப்படின்னு சொல்லி வருமா. திஸ் இஸ் சாரி 3/2 அப்படின்னு சொல்லி வரும். 3/2 அப்படின்னு சொல்லி வரும். திரும்ப அதை மேலே இன்வெர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/3 வரும். 2 into t to the power 3/2 divided by 3 அப்படின்னு சொல்லி வரும். கீழே இருக்கிற 3/2 வந்து இப்படி நான் மாற்றி எழுதிட்டேன். ஓகே, இப்போ இதை இன்னும் ஃபர்தரா ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா
சி இந்த ரெண்டையும் இந்த மூணையும் இதுக்குள்ள எடுத்துட்டு போயிடும். அப்படி எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த 2 உள்ள போச்சுன்னா 4 ஆயிரும். 4 2s are 8 p டிவைடட் பை இந்த 3 உள்ள போச்சுன்னா 9m into t to the power 3/2 அப்படின்னு சொல்லி. ஸோ ஹியர் யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் இதெல்லாம் பவர் கான்ஸ்டன்ட் பவர் அப்படின்னா யுவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு t to the power 3/2. உங்க வெலாசிட்டி இஸ் ப்ரொபோஷனல் டு t to the power 1/2 ஃபார் கான்ஸ்டன்ட் டெலிவரி மிஷின். அதே இது உங்க டிஸ்டன்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு t to the power 3/2 அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லைட் கொஞ்சம் மேலே காட்டுங்க. ஓகே சார். சார் 8p by 9m எப்படி சார் வந்துச்சு? இந்த 2 உள்ள கொண்டு போகும்பா, ரூட்டுக்குள்ள கொண்டு போனீங்கன்னா 2 உள்ள போச்சுன்னா 4 ஆயிடும். 4 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா 2. ஸோ இந்த 2 உள்ள கொண்டு போனோடனே 4 4 2s are 8, அது மேல 8ன்னு வந்துருச்சு. இந்த 3ஐ நீங்க உள்ள எடுத்துட்டு போங்க. 3ஐ இந்த ரூட்டுக்குள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா 3 3s are 9. ஸோ வெளியில எடுத்தீங்கன்னா 9 ரூட் எடுத்தீங்கன்னா வெளியில 3 வந்துடும். உள்ள கொண்டு போனீங்கன்னா 9 ஆயிடும். ஸோ அந்த நியூமரன்ஸ் எல்லாம் அந்த ரூட்டுக்குள்ள கொண்டு போயிடும். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் வச்சுக்கிட்டு என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஸோ ஹியர் x is equal to இந்த ரிலேஷன்ஷிப், இதை 2ன்னு வச்சுக்கோங்க. b is equal to இந்த ரிலேஷன்ஷிப், இதை வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. இல்லை இது வேணா வச்சுக்கோங்க, 1 and 2 இது வேணா வச்சுக்கோங்க. ஃப்ரம் 1 and 2 x divided by v from 1 and 2. From 1 and 2 x divided by v. x is equal to நமக்கு ரெண்டுக்குமே ஃபார்முலா தெரியும். ஸோ நம்ம டைரக்டா டிவைட் பண்ணுவோம். x divided by v is equal to root of 8 by 9p by m into t to the power 3/2 divided by root of 2p by m into t to the power 1/2 அப்படின்னு சொல்லி வருது. எகைன் இது ரெண்டும் உங்களுக்கு கான்ஸ்டன்ட். அப்படிங்கிறபோது x by v is equal to x by v is proportional to இந்த t to the power 1/2 வந்து மேல போயிடுச்சுன்னா 2 2 கட் ஆயிரும். ரிமைனிங் வந்து நம்மளுக்கு t மட்டும் தான் இருக்கும். இல்ல 1/2 மேல போச்சுன்னா மைனஸ் வரும். ஸோ 3/2 - 1/2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல வந்து அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 காமன், மேல ஒரு 2 1 தான் இருக்கும். ஸோ x by v is proportional to t. உங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் சாரி டிஸ்டன்ஸ் வெலாசிட்டியை டிவைட் பண்ணீங்கன்னா will be proportional to t அப்படின்னு சொல்லி தான் வரும். ஓகே. ஸோ ஒரு கிராஃப் வந்து வரையும். This is the graph. This graph is between x by v க்கும் உங்களுடைய டைமுக்கும் கிராஃப் வந்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் உங்க எக்ஸ் பை விக்கும் உள்ள கிராஃப். இது ப்ரீவியஸ் இயர்ஸ் நீட் கொஸ்டின் நினைக்கிறேன். இது ஒரு நீட் கொஸ்டின். ஓகே. என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். அது ரெண்டையும் டிவைட் பண்ணா டைமோட எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அதை வச்சு ஒரு கிராஃப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதுலயுமே நீங்க இதெல்லாம் நீங்க வந்து ரூட் எல்லாம் நீங்க வந்து மேல கொண்டு போய் எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 2/3 அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூ வரும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் 2/3 இஸ் யுவர் ஸ்லோப். tan theta is equal to 2/3. ஓகே. அடுத்து as power is equal to work done. நம்மளுக்கு என்ன தெரியும்? power is equal to work done by time taken அப்படின்னு தெரியும். அப்போ
நான் இந்த டைமால மல்டிப்ளை பண்ணேன், ஒர்க் டன் பை டைம் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ எனி யூனிட், இதை வச்சு நான் என்ன சொல்றேன், எனி யூனிட் ஆஃப் பவர் multiplied by a unit of time gives unit of work. So power multiplied by time gives unit of work அப்படின்னு. Unit of work. Work நம்ம வந்து எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லலாம். Work or energy. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய மீட்டர் ரீடிங் கிலோவாட் அவர் அப்படின்னு சொல்றோம்ல, கிலோ வாட் அவர். இது வந்து எனர்ஜி. இதை நம்ம எப்படி சொல்லலாம், வாட் டே, யூனிட் ஆஃப் பவர் மல்டிப்ளைட் பை யூனிட் ஆஃப் டைம், யூனிட் ஆஃப் பவர் மல்டிப்ளைட் பை யூனிட் ஆஃப் டைம், ஆர் யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் அல்லது எனர்ஜி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அல்லது எனர்ஜி. ஒரு கிலோவாட் அவர் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 10⁻³ ஜூல் per second into 60 into 60 seconds, which is nothing but 3.6 into 10⁻6 joules அப்படின்னு சொல்லி வரும். இதான் வந்து 1 கிலோவாட் அவர். 1 கிலோவாட் அவருக்கு எவ்வளவு ஜூல்ஸ் அப்படின்னு கேட்டா 3.6 into 10⁻6 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் டன் வெர்சஸ் டைம் கர்வ் வந்து நான் தரேன்னு வச்சுக்கிறோம். ஒர்க் டன் வெர்சஸ் டைம் கர்வ் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கு. ஒர்க்கு டைம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கான கர்வ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த கர்வ்ல நான் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். இந்த பாயிண்ட்ல நான் ஒரு ஸ்லோப் வந்து வரையறேன். இந்த ஸ்லோப் வந்து என்ன கேட்டீங்கன்னா tan θவா இருக்க போகுது. இந்த ஸ்லோப் வந்து என்னவா இருக்க போகுது, இதுல ஸ்லோப்பா எடுத்தீங்கன்னா இந்த சைடு dw வரும், இந்த சைடு dt வரும். dw by dt அப்படிங்கிறது பவர். ஸோ ஒர்க் வெர்சஸ் டைம் கிராஃப்ல வந்து எனக்கு என்ன டேட்டா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் P is equal to dw by dt, which is nothing but tan theta, which is nothing but slope. ஸோ ஒர்க் வெர்சஸ் டைம் கிராஃப்ல வந்து எனக்கு பவர் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். பவர் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பவர் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பவர் வெர்சஸ் டைம். பவர் வெர்சஸ் டைம் கிராஃப். P is equal to dw by dt அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் P dt அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்மளுக்கு பவர் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னா பவர் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னா இது ஏதோ ஒரு கர்வ் இப்படி வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இது நான் ஃபுல்லா இந்த ஏரியா அண்டர் திஸ் பவர் வெர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒர்க் டன் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, திஸ் P இன்டெக்ரல் P வெர்சஸ் T அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா ஏரியா அண்டர் கர்வ், ஏரியா அண்டர் கர்வ். ஸோ எனக்கு ஒர்க் வெர்சஸ் டைம் கிராஃப்ல இருந்து பவர் கிடைக்குது. அதே இது பவர் வெர்சஸ் டைம் கிராஃப்ல இருந்து எனக்கு ஒர்க் வந்து கிடைக்குது. இதுல வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும், அதுல வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி சும்மா ஒரு கொஸ்டின். அண்ட் எலிவேட்டர் an elevator of mass capital M with the person of mass M, of small m, of mass small m.
with a person of mass small m is moving with uniform velocity v. With uniform velocity v. What is the power delivered by the elevator? What is the power delivered by elevator? அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஒரு லிஃப்ட் இருக்கு அல்லது ஒரு எலிவேட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு எலிவேட்டர், இதனுடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம், உள்ளுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு, இவரோட மாஸ் வந்து ஸ்மால் எம். இது மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து மேல இழுத்துட்டு இருக்கிறாங்க. இஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v அப்படின்னு வந்து சொல்றாங்க. மூவிங் வித் வெலாசிட்டி v. So this tension T is equal to capital M plus small m into g. Okay, this tension T is equal to mg அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு மாஸ் இருக்கிறதுனால m plus small mg அப்படின்னு சொல்லுவோம். My power is equal to force into velocity. Here force is nothing but your tension. So tension into velocity. So power P is equal to tension capital M small m g into v அப்படின்னு சொல்லுவோம். G into V. Okay. G into V. அடுத்த கொஸ்டின். A car of mass 500 kg moving with the speed 36 km/h in a straight road unidirectionally doubles its speed. In 1 minute. Find the power delivered. By the engine. அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து 36 km/hங்கிறத நம்ம ஸ்டாண்டர்ட் யூனிட்டுக்கு மாற்றி வச்சுக்குவோம். மோஸ்ட்லி அது எப்பயுமே நீங்க ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷன்ல வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்லேயே ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்களுடைய கொஸ்டின்ல வந்து ஸ்டாண்டர்ட் யூனிட்ல மாத்திக்கோங்க. சப்போஸ் அது இல்லாம உங்களுக்கு இப்போ கேட்டு 36 km/hனா இது பேஸ் பண்ணி உங்க ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ எனக்கு இங்கே எஸ்ஐ யூனிட்ல வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு இனிஷியல் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 36 km/h அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த km/h வந்து நான் மீட்டர்/செகண்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போறேன். மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் பண்றதுக்கு 36 × 5/18 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணா போதும், which gives 10 m/s அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஸ்பீடு வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டபுள் ஆகுது. டபுள் இட்ஸ் ஸ்பீட் இன் 1 minute அப்படின்னு சொல்றாங்க. அப்போ u அப்படிங்கிற ஸ்பீடு வந்து 10 m/s அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி v வந்து என்னவா இருக்க போகுது, which is equal to 2u, which is nothing but 20 m/s அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க சார், இதை நான் சும்மா அப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க, டபுள் ஆகுது. ஃபைண்ட் த பவர் டெலிவர்ட் இன் த பை த இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. பவர் டெலிவர்ட் பை த இன்ஜின் வந்து நான் எப்படி கண்டுபிடிக்க போறேன்னா, ஒர்க் கண்டுபிடிச்சிட்டு ஒர்க் பை டைம் வந்து நான் பண்ண போறேன். எப்படி நான் ஒர்க் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னா, எனக்கு பை ஒர்க் எனர்ஜி தியரம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் தெரியும்,
ஃபைனல் வெலாசிட்டின்னு தெரியும். இதை வச்சு நான் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிச்சேன்னா எனக்கு ஒர்க் டன் கிடைச்சிடும். ஒர்க் டன் கிடைச்ச பிறகு அவங்க சொன்ன 1 மினிட்டுக்கு எவ்வளவு பவர் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஸோ திஸ் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல், which is nothing but half mv final square minus v initial square, which is nothing but half m 20 square minus 10 square. mங்கிறது வந்து 500, so 250 அப்படின்னு சொல்லி வரும். So 250 multiplied by 20 square 400 minus 100 300 வரும். ஓகே, so 250 into 300 அப்படின்னு சொல்லி பவர் P is equal to work done by time taken. நான் ஒர்க் டன் வந்து இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் 250 into 300. டைம் வந்து 1 minute சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அது செகண்ட்ஸ்க்கு வந்து மாற்றிக்கிறேன் 60. ஸோ இது ரெண்டே நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா 60 1s are 60, 5s are 300. ஸோ 250 into 5 which is nothing but 1250 watts அப்படின்னு சொல்லுவோம். My power is equal to 1250 watts. அடுத்து எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் இப்போ நீங்க வந்து கிலோமீட்டர் பர் ஹவர்ல இருந்து மீட்டர் பர் செகண்ட்க்கு கன்வெர்ட் பண்ணீங்களா சார்? எஸ், அது உங்களுக்கு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ல தான் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க மீட்டர் பர் செகண்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே சார், ஓகே சார். அந்த 5/18 அப்படின்றது எல்லா வேல்யூஸ்க்குமே எல்லா கிலோமீட்டர் பர் ஹவர் எல்லாத்துக்குமே காமன். கிலோமீட்டர் பர் ஹவரை வந்து நீங்க மீட்டர் பர் செகண்டுக்கு மாத்தணும்னா யூ ஹேவ் டு மல்டிப்ளை வித் 5/18 ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஓகே சார், ஓகே சார், தேங்க் யூ சார். கிலோமீட்டரை மீட்டரா மாத்தணும்னா 1000, ஹவர் வந்து செகண்ட்ஸா மாத்தணும்னா 60 into 60. ஸோ 1000 divided by 60 into 60 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5/18 தான் வரும். அதனால டைரக்ட் வேல்யூ 5/18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். ஓகே, இப்போ அடுத்து பவர் ஆஃப் ஏ வாட்டர் டிராயிங் பம்ப் அப்படின்னு பார்க்கணும். பவர் ஆஃப் ஏ வாட்டர் டிராயிங் பம்ப். ஸோ நம்ம ஒரு சின்ன ஒர்க் வந்து பண்றோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த பம்ப் வந்து இப்படி நம்மளுக்கு வந்து சின்ன ஒர்க் பண்ணு. சப்போஸ் dm amount of water is delivered. dmங்கிற மாஸ் வந்து மாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து டெலிவர் பண்ணுவாங்க அட் டைம் dt. அட் டைம் dt. அப்போ ஒர்க் டன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா dw. தென் ஒர்க் டன் dw is equal to dm, அந்த மாஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருந்துச்சோ கீழ இருந்து நம்ம மேல எடுத்துட்டு வரோம்ல அது. ஸோ அந்த ஹைட், ஸோ mgh இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் அந்த வாட்டர் வந்து டெலிவர் ஆகுது வெளியில வித் வெலாசிட்டி v. ஸோ இங்க இருந்து எடுத்துட்டு வர்ற ஒரு ஒர்க் டன் ஹைட் வரைக்கும், அதுக்கப்புறம் ஒரு வெலாசிட்டி v. ஸோ half dm v square. This is potential energy and this is kinetic energy, total energy. ஸோ அதான் நம்ம வந்து ஒர்க் டன் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ஒர்க் டன் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், பவர் டெலிவர்டு is nothing but P is equal to dw by dt. P is equal to dm. இதுல இருந்து நான் dm காமன் எடுத்துறேன். dm by dt காமன் எடுத்துட்டோம்னா gh plus v square by 2 அப்படின்னு சொல்றோம். So this is power delivered by a water pump அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்பு கீழே இருந்து வாட்டரை எடுத்துட்டு மேல வந்து டெலிவர் பண்றதுக்கான பவர் வந்து இது. அதனாலதான் இந்த கைனடிக் எனர்ஜியும் சேர்ந்துக்கிறது. சப்போஸ் கீழே இருந்து
மேல கொண்டு வர்றதுக்கான பவர் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது பவர் ஆஃப் Slide கொஞ்சம் காமிங்க sir. இந்த ஒரு நிமிஷம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பவர் ஆஃப் பம்ப் required to just lift அப்படின்னு சொல்றாங்க, to just lift the water. One minute. So power of pump required to just lift the water அப்படின்னா நம்ம இந்த வெலாசிட்டி தேவையில்லை. இங்க வெலாசிட்டி v வந்து நம்மளுக்கு 0 ஆயிடும். v is equal to 0 அப்படிங்கிறது. ஸோ அப்போ பவர் p is equal to என்ன வரப்போகுது, இந்த டேர்மே வராது, which is nothing but dm by dt into gh. dm by dt into gh. இது வந்து உங்க h வந்து கான்ஸ்டன்ட். This formula is valid only if h is constant. h is constant. ஹைட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது மட்டும் தான் இது. சப்போஸ் நீங்க டீ பொத்திக்கிட்டு மேல மேல உங்க பை பொத்திக்கிட்டு மேல மேல ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹைட் இருக்கும்போது மட்டும்தான். அண்ட் இஃப் இது ஈட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, பி த எஃபிஷியன்சி ஆஃப் பம்ப், தென் efficiency is nothing but output power by input power. உங்க பம்போட எஃபிஷியன்சி கேட்டாங்கன்னா அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இதை பேஸ் பண்ணி சும்மா ஒரு கொஸ்டின். A water pump Sir, அது கொஞ்சம் காமிங்க sir. ஸ்லைடா ஆமா sir. சார் இப்போ அவுட்புட் பவர் இன்புட் பவர்லாம் அவங்களே கொடுத்துருவாங்களா சார்? மோஸ்ட்லி அவங்களே கொடுத்துருவாங்க. அவுட்புட் பவர் இன்புட் பவர் வந்து அவங்களே மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி எல்லா இதுலயுமே வந்து பவர் வந்து கொடுத்துருவாங்க. சப்போஸ் எஃபிஷியன்சி கொடுத்துட்டு இன்புட் பவர் எவ்வளவு இருக்குன்னு கொடுப்பாங்க. எஃபிஷியன்சி கொடுத்துட்டு அவுட்புட் பவர் கொடுத்துட்டு இன்புட் பவர் எவ்வளவு இருந்திருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதில் ஈஸி கால்குலேஷன் தான் இருக்கும். ஓகே சார். அப்போ அது அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். So a water pump rated 400 watt, rated 400 watt, has efficiency of 75%. Has efficiency of 75%. If it is employed to raise water, if it is employed to raise water, water வந்து raise பண்ணணும் அப்படின்னா through a height of 40 meter, through a height of 40 meter, find the volume of water drawn in 10 minutes. Volume of water drawn in 10 minutes.
ஸோ வாட்டர் பம்ப் ரேட்டட் 400 வாட். ஸோ அதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா 400 வாட்னு சொல்றாங்க. எஃபிஷியன்சி வந்து 75% அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் எம்ப்ளாய்ட் டு ரைஸ் வாட்டர் த்ரூ எ ஹைட் ஆஃப் 40 மீட்டர். ஸோ 40 மீட்டர் ஹைட்ல இது வந்து வாட்டர் வந்து ரைஸ் பண்ணுது. ரைஸ் பண்ணி வெளியில டெலிவர் பண்ணல, ஒன்லி டு ரைஸ்ங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ட்ரான் இன் 10 மினிட் அப்படின்னு. ஸோ என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் P இஸ் ஈக்குவல் டு 400 வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஃபிஷியன்சி வந்து 75% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து நம்மளுக்கு 40 மீட்டர். ஸோ இதுல இந்த ரெண்டையும் வச்சு நம்ம எவ்வளவு பவர் யூஸ் பண்ணியிருக்காங்க அல்லது இன்புட் பவர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தட் மீன்ஸ் 75% அப்படிங்கிற போது 400 மல்டிப்ளைடு பை 75 by 100 which gives 300 வருமா? 300 வரும். ஸோ 300 வாட் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அர்த்தம். ஸோ திஸ் இஸ் பவர் யூஸ். ஸோ அந்த 300 வாட் வச்சு தான் நம்ம லிஃப்ட் பண்றோம். 40 மீட்டர் ஹைட்டுக்கு வந்து லிஃப்ட் பண்றோம். ஜஸ்ட் டு லிஃப்ட் த வாட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்பதான் நம்ம இங்க ஃபார்முலா வந்து பார்த்தோம். ஜஸ்ட் டு லிஃப்ட் த வாட்டர் GH into DM by DT அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ just to lift the water, power is equal to GH into DM by DT. So power is nothing but 300. GH, G gravity and height வந்து 40 meter. Acceleration due to gravity 10 ன்னு போட்டுக்கிட்டேன். Height வந்து 40 meter அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். Multiplied by DM by DT. So இதுல இருந்து நான் DM by DT கண்டுபிடிச்சேன்னா, this DM by DT is equal to 300 divided by 400, which is 3 by 4. அப்படி இல்லாட்டி 0.75 அப்படின்னு சொல்லலாம். 0.75ங்கிறது வந்து DM by DT கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.75 kg per second அப்படின்னு வந்து அர்த்தம். இவ்வளவு மாஸ் per ஒரு செகண்டுக்கு 0.75 kg மாஸ் வந்து எடுக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் வாட்டர் ட்ரான் இன் 10 மினிட். 10 நிமிஷத்துல எவ்வளவு வால்யூம் வந்து அதனால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போதைக்கு நான் என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, கேஜி பர் செகண்ட் DM by DT வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மினிட்டுக்கு வந்து மாற்ற போறேன். ஏன்னா அவங்க வந்து 10 மினிட்னு சொல்லி எனக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அதனால இதை நான் மினிட்டுக்கு வந்து மாற்ற போறேன். மினிட்டுக்கு மாத்துறதுனால 0.75 kg per second வந்து நான் மினிட்டுக்கு வந்து மாத்துறேன். 0.75 kg by 1 by 60, which is nothing but 0.75 into 60, which is nothing but 40 kg per minute. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 40 kg வந்து இது எடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு நிமிஷத்துக்கு 40 kg வந்து எடுக்குது. அப்போ டோட்டல் மாஸ் எவ்வளவு இருக்க போகுது? Total mass is equal to DM by DT multiplied by total time. Just nothing but 45 into total time 10 minutes. So mass is equal to 450 அப்படின்னு சொல்லி வரும். 450 kg அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க கேட்கறது வால்யூம் தான். நான் again density வச்சு சொல்லிடுவேன். Density rho is equal to mass by volume. Mass வந்து 450 400 450 divided by 1000. So nearly 40 lana sir. Mass 40. Yes. 0.40 வருதாப்பா? 75 into 60 போடுங்க. Sir 45 தான் sir. 45 தான் வருதா? ஓகே. So 45 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. So this is 45. இது வந்து நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.4 அப்படின்னு சொல்லி வரும். 45 அப்படின்னு சொல்லி வரும். So this is your volume meter cube அப்படின்னு சொல்லி வரும். ஜஸ்ட் இது எல்லாமே இந்த பவர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபார்முலா சப்ஸ்டியூஷனா தான் இருக்கும். பவர்ல ஒன்றும் பெருசா இருக்காது. மோஸ்ட்லி ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதோட வந்து இந்த ஒர்க் எனர்ஜி பவர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸும்
ரொட்டேஷனல் மோஷனும் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த பவர்ல வந்து என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் பவருங்கிறது வந்து ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ அதை வச்சு பவர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு வெலாசிட்டின்னு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தோம். அப்புறம் வேரியஸ் யூனிட் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் வந்து என்னென்ன இருக்கு, சிஜிஎஸ்க்கும் எஸ்ஐ யூனிட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன பார்த்தாச்சு. அதுக்கடுத்து பவர் கான்ஸ்டன்டா டெலிவர் ஆச்சுன்னா அதனுடைய வெலாசிட்டி டைம் ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருக்கும், அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ரிலேஷன்ஷிப் வந்து இப்படி இருக்கும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா வில் பி ப்ரொபோஷனல் டு டி அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா எக்ஸ்வி பை டிங்கிறது வந்து இந்த மாதிரி கிராஃப் வரும். இதனோட ஸ்லோப் வந்து 2/3 வரும். இது இந்த 3 பேஜுக்கு நடத்துனது வந்து நீட்ல ஒரு கொஸ்டினா இருக்கு, ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதுக்கடுத்து பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பவர் மல்டிப்ளைட் பை டைம் வந்து ஒர்க் டன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் ஒர்க் வெர்சஸ் டைம் கிராஃப்ல வந்து நம்மளுக்கு பவர் கிடைக்கும், அதுக்கு ஸ்லோப் எடுத்தோம்னா. அதே மாதிரி பவர் வெர்சஸ் டைம் கிராஃப்ல வந்து ஏரியா எடுத்தோம்னா ஒர்க் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ அதை பேஸ் பண்ணி சும்மா ஒரு 2 கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து வாட்டர் டிராயிங் பம்ப்ல பவர் லிஃப்ட் பண்ணி வெளியில டெலிவர் பண்றதுக்கு ஒரு பவர், லிஃப்ட் பண்றதுக்கு மட்டும் ஒரு பவர், எஃபிஷியன்சி வந்து அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ இவ்வளவுதான் ஒர்க் எனர்ஜி பவர். ஒர்க் எனர்ஜி பவர்ல வந்து இன்னும் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து அடுத்த சாப்டர் வந்து இது ஒரு பெரிய சாப்டர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கும்? ரொட்டேஷனல் மோஷன் இருக்கும், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எதுக்கு இங்க வரோம்? நம்ம கைனமேட்டிக்ஸ் சொல்லுங்க. 2-3 பார்ட்டிகல்ஸ் கம்பைன் ஆயிருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து சொல்றோம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டடி பண்ணது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரே ஒரு பார்ட்டிகல் சொல்லி தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ரொட்டேஷனல் மோஷன் அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்ப்போம். கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகுது, இது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸ் நகருது, இதனால வெலாசிட்டி இருக்கு, ஆக்சலரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கடுத்து லாஸ் ஆஃப் மோஷன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இந்த மாதிரி கொடுத்து மாஸ் வித் ஃபோர்ஸ் நகருது, இதுல ஃபிரிக்ஷன் இருக்கு அப்படின்லாம் சொன்னாலுமே நம்ம இதை வந்து என்ன பண்ணுவோம், ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும்போது இது வந்து ஒரு பாயிண்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதனுடைய மாஸ் எம்ஜிங்கிறது கீழே ஆக்ட் ஆகுது, ரைட்ல ஃபோர்ஸ் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஃபிரிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பார்ட்டிகிளா கன்சிடர் பண்ணி தான் இவ்வளோ இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம டீல் பண்ணோம். சரியா? இப்போ பார்க்க போறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். அதாவது ஒரு பார்ட்டிகல் வந்து இல்லை, ஒரு 2-3 பார்ட்டிகல் சேர்ந்தது அப்படின்னு வந்து பார்ப்போம். இதுதான் நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் பாக்குறோம்னா அது ஒரே ஒரு பார்ட்டிகல் கிடையாது, அதுக்குள்ள நிறைய பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கு, நிறைய மாசஸ் கொண்ட பார்ட்டிகல் வந்து இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கறது வந்து ஸ்டடி பண்ணுவோம். இது பாக்குறதுக்கு முன்னாடி இதுல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஹோல் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் வந்து அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகுது, அதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சென்டர் ஆஃப் மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா, இட்ஸ் a point where whole mass is assumed to be concentrated அப்படின்னு வந்து சொல்றோம். அதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். ஓகே, பாயிண்ட் வேர் whole mass is concentrated. ஓகே, இப்போ நார்மலா நம்மகிட்ட வந்து உங்க வீட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. சரி, ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்குவோம். இந்த வாட்டர் பாட்டில்ல நீங்க இங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த பாட்டில் இப்படி விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே இது ஒரு எம்டி பாட்டில வச்சுக்கோங்க, இங்க ஒரு ஃபோர்ஸ் சடனா நீங்க கொடுத்தீங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா இது இப்படி விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கிடுவோம். இந்த பாயிண்ட்ல நீங்க ஃபோர்ஸ் கொடுக்கும்போது
இந்த பாட்டில் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டா நகர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இதே மாதிரியே ரைட் சைட்ல மூவ் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறோம். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ்ங்கிறது வந்து அந்த பாயிண்ட்ல எல்லா மாஸும் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். அதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாஸ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது வந்து என்னங்கிறத பார்க்கணும். மாஸ் மொமெண்ட். மாஸ் மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து டெஃபினிஷன் இல்லாம சும்மா சொல்றேன். இப்போ சப்போஸ் ஒரு மாஸ் எம்ங்கிறது ஏங்கிற பாயிண்ட்ல வந்து இங்க பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த பாயிண்ட் பிக்கும் இந்த மாஸ் எம்முக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ மாஸ் மொமெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல், த மாஸ் மொமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ஏ, அதாவது அதனுடைய மாஸ் வந்து எம், about the point P, about the point P is given by, அதாவது மாஸ் மொமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல் ஏ about point P வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாஸ் இன்டு த டிஸ்டன்ஸ் டி அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இடையில இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் Q அப்படின்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து d/2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ இதனுடைய மாஸ் மூமெண்ட் about பாயிண்ட் Q, மாஸ் மூமெண்ட் about பாயிண்ட் Q அப்படிங்கிறது வந்து என்ன கேட்டீங்கன்னா m into d/2 அப்படின்னு. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாஸ் மூமெண்ட் வச்சு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the summation of mass moment, summation of mass moments of all components of system about its center of mass, CYM அப்படின்னு எழுதுனா center of mass is always equal to 0 அப்படிங்கிறது, is always equal to 0 அப்படிங்கிறது. ஸோ இதை நான் எப்படி பண்ண போறேன் அப்படின்னா, சி என்கிட்ட வந்து ஒரு 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 மல்டி பார்ட்டிகல் சிஸ்டம் வந்து இருக்குன்னு வச்சுக்கிறோமே, ஒரு 3 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். அதாவது நான் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறேன். அந்த பார்ட்டிகல் வந்து அந்த அந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மாஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கு பேரு 3 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றேன். சே மாஸ் M1 அண்ட் மாஸ் M2 அண்ட் மாஸ் M3. ஸோ இது 3 வந்து ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆயிருக்கு. இது மொத்தமா சேர்த்து எனக்கு ஒரு சிஸ்டம், மொத்தமா சேர்த்து ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல மொத்தமே இதனுடைய மாஸ் எவ்வளவு கேட்டா M1 + M2 + M3 அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? இப்போ இந்த 3 மாசும் சேர்த்து இந்த 3 மாசுக்கு வந்து ஒரு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கும். சரி, இந்த பாயிண்ட்ல இதனுடைய சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 3 மாசத்துக்கு இந்த 3 மாசோடைய சென்டர் ஆஃப் மாஸ் இதுதான். அதாவது நான் இந்த இடத்துல நான் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா இது வந்து எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறேன்னா அதே டைரக்ஷன் வந்து நகரும் அப்படின்னு வந்து அர்த்தம். ரொட்டேட் பண்ணாம லீனியரா வந்து நகரும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சரியா? ஸோ இதை நான் வந்து 2 டைமென்ஷனலா எனக்கு இந்த மாஸ் இருக்கிறதுனால நான் 2D அப்ரோச் வந்து பண்றேன். அதாவது இந்த மாஸ் M1 வந்து ஆரிஜின்ல இருந்து R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. மாஸ் M2 வந்து ஆரிஜின்ல இருந்து R2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது வந்து R3 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது வந்து RC டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கேன். மாஸ் M1 R1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, R1 வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இது R2 வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இது RC வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இது R3 வெக்டார் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த R1, R2, R3 அதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பார்ட்டிகல். பொசிஷன் வெக்டார் ஆஃப் பார்ட்டிகல் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, particle 1 is nothing but R1 vector, which is nothing but x1 I cap plus y1 j cap plus z1 k cap. Similarly, உங்க R2, R3, RC க்கு வந்து xc I cap plus yc j cap plus zc k cap அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஓகே, இப்போ இதுக்குமான டிஸ்டன்ஸ், that means M1 and RC இந்த இதுக்கான டிஸ்டன்ஸ் ஸோ இது வந்து என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா R1 மைனஸ் RC அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஸோ மாஸ் மொமெண்ட் அபவுட் சென்டர் ஆஃப் மாஸ், இப்போ நம்ம சொல்லியிருக்கிற மேல சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னா தட் மீன்ஸ் திஸ் ஸ்டேட்மெண்ட் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் அபவுட், அதாவது மாஸ் மொமெண்ட் ஆஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் அபவுட் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து மாஸ் மொமெண்ட் வந்து பார்க்க போறோம். அப்படின்னா நான் Z1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். Z1 இஸ் நத்திங் பட் மாஸ் மொமெண்ட் of M1 about the center of mass. So இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா M1 multiplied by R1 minus RC vector. அதே மாதிரி Z2 is nothing but M2 multiplied by R2 minus RC vector. Z3 which is nothing but M3 multiplied by R3 minus RC vector அப்படின்னு. By property இல்ல by statement. நம்ம இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம்ல, அந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன சொல்றோம்னா இந்த மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு 0 தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்றோம். Z1 plus Z2 plus Z3 equal to 0, which is nothing but M1 R1 minus RC plus M2 R2 minus RC plus M3 R3 minus RC is equal to 0. இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா RCக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கிடைக்கும், which is nothing but அதாவது பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் which is nothing but RC vector which is nothing but M1 R1 vector plus M2 R2 vector plus M3 R3 vector divided by M1 plus M2 plus M3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸுக்கு இது டைரக்ட் ஃபார்முலா, நீங்க இப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து மாஸ் மொமெண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுப்பாங்க. மாஸ் மொமெண்ட் அப்படின்னா நீங்க மாஸ் இன்டு த டிஸ்டன்ஸ் போட்டாலே போதும். நீங்க மாஸ் மூவ்மெண்ட் சொல்லும் போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. ஸோ மாஸ் மூவ்மெண்ட்னா மாஸ் இன்டு டிஸ்டன்ஸ் மட்டும்தான். சென்டர் ஆஃப் மாஸ்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் RC which is nothing but R1 plus R2, இந்த M1 R1 plus M2 R2 plus M3 R3 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கு. இப்போ இந்த R1 குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு? X இருக்கு, Y இருக்கு, Z இருக்கு. அப்போ இதை நான் வந்து X சென்டர் ஆஃப் மாஸ், Y சென்டர் ஆஃப் மாஸ், Z சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லி 3 ஃபார்முலாவை நான் பிரிச்சு எழுதிக்கலாம். அதாவது X சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் நத்திங் பட் M1 X1 plus M2 X2 plus M3 X3 for this 3 particle system divided by M1 plus M2 plus M3. இதே மாதிரி தான் Y சென்டர் ஆஃப் மாஸ். Y சென்டர் ஆஃப் மாஸ் வந்து M1 Y1 plus M2 Y2 plus M3 Y3. Z center of mass is equal to M1 Z1 plus M2 Z2 plus M3 Z3 divided by M1 plus M2 plus M3. So இப்படிதான் நீங்க வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிற போது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறப்போ நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு 2 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவேன். 2 பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா 2 பார்ட்டிகல் தான் அந்த இதுல இருக்கும். இது ஒரு பார்ட்டிகல் வித் மாஸ் M1, another particle with mass M2 connected by a massless rod or anything. 2 particle system இந்த 2 பார்ட்டிகல் மட்டும் தான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். 3 particle systemனா this is 3 particle system connected by light mass M1 M2 M3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே இது 4 particle systemனா இதே மாதிரி தான் வரும். சப்போஸ் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா
கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு ராட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு அயன் ராட் ஆர் எனிதிங் சம் மெட்டீரியல், இதுக்குள்ள n நம்பர் ஆஃப் மாசஸ் வந்து இருக்கும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா n நம்பர் ஆஃப் மாசஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகே, உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட மாசஸ் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி ஒரு ஏரியா, ஒரு பிளேட் வந்து இருக்கு. இந்த பிளேட்லயும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த M1 M2ங்கிறது மாதிரி n நம்பர் ஆஃப் மாசஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அடுத்தடுத்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல 2 பார்ட்டிகல் சிஸ்டம் 3 பார்ட்டிகல் சிஸ்டம்க்கு சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா, இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு சென்டர் ஆஃப் மாஸ்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. சென்டர் ஆஃப் மாஸ்னா இஸ் a point where whole mass is said to be concentrated. Okay, any doubts? Okay, thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you.